ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மயில் சொன்னதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனை கூப்பிட்றாங்க. சரவணனும் போகிறாரு. போன உடனே நம்ம சரவணன்கிட்ட மனசாட்சி இல்லாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு, இங்கே பாருங்கள் சார், என்னோட மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், இது வரைக்கும் நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லை, யாரையும் நான் கொடுமையும் படுத்தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜட்ஜிக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள இவர் மேல நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே தான் தெரியுது நம்ம ஜட்ஜுக்கு இவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் உங்க பக்கம் யாரையாச்சும் சாட்சி சொல்ற வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என் பக்கம் சாட்சி சொல்றதுக்கு இவங்க எதிர் வீட்டுல இருந்தே வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி பயங்கர அதிர்ச்சி. அதாவது நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்க, என்னோட அண்ணனுங்க நமக்கு எதிராக பதில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மாதிரி பயத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, உங்களோட அண்ணனுங்க கண்டிப்பா உனக்கு சாதகமாக தான் பதில் சொல்லுவாங்க, நீங்க கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம சக்திவேலும் சரி முத்துவேலும் சரி நம்ம கோமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும், இதை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியன் குடும்பத்து மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, இங்க பாருங்க சார், உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன், இவ்வளோ ஏமாத்தி போய் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுக்க வச்சு எங்களை எவ்வளோவெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க, உங்களை காலில் விழுந்து கூட கெஞ்சுறேன், எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் டிவோர்ஸ் கேட்கறதுக்கு நிறைய நியாயம் நிறைய காரணங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும், நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் கல்யாணம் ரத்து செய்யப்படுதுன்னு நான் தீர்ப்பு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்துட்டு, இங்கே பாருங்க சார், என்னோட அம்மா என்னோட வாழ்க்கைக்காக இப்படியெல்லாம் ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க சார், அதுக்காக என்னோட மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு எவ்வளவோ நாடகம் போடுறாங்க. ஆனால் எதுவுமே ஏற்றுக்காம நம்ம மயிலையும் சரவணனையும் பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் பயங்கர சந்தோஷத்தோட வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம முத்துவேலியும் சக்திவேலியும் பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு. இங்கே பாருங்க, உங்களால் தான் நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்கோம், ரொம்ப நன்றி, இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்த எங்களை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சரவணன் வந்துட்டு முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரி பண்ணிட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, அவங்க இருந்துட்டு உன்னோட பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஒரு கல்யாணத்தை நல்ல ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், நீ என்ன சொல்ற கோமதி அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்றீங்க, இங்க பாரு கோமதி, உன்னோட பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் அவங்க அடங்குவாங்க, இல்லைன்னா உங்க பையனை கண்டிப்பா ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, யாருக்குமே நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ சம்மதனம் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நான் கண்டிப்பாக நல்லா விசாரித்து நல்ல குடும்பத்தில் ஒரு பொண்ணை தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு சரவணனை பார்க்கவும், சரவணா நீ என்னடா முடிவு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னோட அண்ணனுங்க ஒரு முடிவு அதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், நான் முயற்சி பண்ண ஒரு கல்யாணம் தான் இப்படி வந்து அவனை பாலங்கலத்துல தள்ளி விட்டுட்டேன், நீங்களாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சக்திவேலுக்கும் சரி முத்துவேலுக்கும் சரி பயங்கர சந்தோஷம். இது வரைக்கும் நம்மள எதுலையுமே நிக்க வைக்காத ஒரு மனுஷன் இப்போ நம்மள ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காரு அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து 2 நாள்ல நம்ம கல்யாணத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மயிலோட குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, உங்கள் காலில் கூட விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஏதோ உங்கள் கூட வாழணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என் கூட சேர்ந்து மட்டும் வாழுங்கன்னு சொல்லுங்க மாமா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் இருந்துக்கிறேன், யாருமே எந்த கஷ்டமும் படுத்த மாட்டேன் மாமா, என்னை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன்
இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்லப்பா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு மயில் முன்னாடி சொல்லிட்டு போகவும் மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன மாமா, என்ன மாமா சொல்றீங்க? என்ன விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா மாமா? என் மேல இருந்த லவ் அவ்வளவுதானா மாமா? என்ன நீங்க லவ் பண்ணவே இல்லையா மாமா? அப்படின்னு சொல்லவும், என்னடி என்னடி சொன்ன? உன் மேல லவ் பண்றேன்னு சொன்னியா? உன்னை பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்குடி. உன்னை பார்த்தாவே எனக்கு உன்னை கொல்லணும் போலதான் இருக்குது. ஆனா இப்போ என்ன கேட்குற? லவ் இருக்குதான்னு கேட்குறா. ஒரு சொட்டு கூட இல்லடி. முதல்ல இங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல சொல்லவும், அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் அதாவது அதாவது ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. தன்னோட தங்கச்சி குடும்பத்தை வெளியே எடுத்துட்டோமே அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் இருந்துட்டு முத்துவேல் கிட்டயும் சக்திவேல் கிட்டயும் போயிட்டு, இங்க பாருங்க ஐயா, நீங்க நீங்க வந்து எங்களுக்கு சாதகமா பதில் சொல்லுவீங்கன்னா நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவங்களுக்கு சாதகமா சொல்லி இப்படி எங்களை காலை வாரி விடுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, என்னோட தங்கச்சியை நீங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள வச்சதுல நாங்க பயங்கர கோவத்துல இருக்கோம். அந்த வீட்டு ஆம்பளைங்களை நீ ஜெயில வச்சிருந்தா கூட நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா என்னோட தங்கச்சியும் என்னோட பொண்ணையும் நீ ஜெயில வச்ச பாத்தியா, அதனாலதான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க. ஐயா, நீங்க அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா ஐயா? உங்களுக்கு எதிரே அதானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நான் எங்க 2 குடும்பத்திலேயே எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நாங்க 2 பேரும் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம். அதை வச்சு நீ 2 குடும்பத்திலையும் கோல் மூட்டலான்னு வச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை அவ்வளவுதான், இருக்கிற இடமும் இல்லாம பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வேலையா நம்ம சரவணனுக்கு பொண்ணு பார்க்குற வேலை. அதுக்கப்புறம் என்ன, ஒரு இடத்துல தேடி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்துறாங்க. பார்த்த உடனே அந்த பொண்ணு நல்ல குடும்பம், நல்லா படிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சரவணன் வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லா உண்மையும் அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு, இங்க பாருங்க, சரவணன் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவனுக்கு என்னன்னா தன்னோட பொண்டாட்டி தனக்கு உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அப்படி உங்களால இருக்க முடியும்னு நினைச்சா கண்டிப்பா உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த குடும்பமும் ஓகே சொல்லிடுது. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலும் சக்திவேலும் பயங்கர சந்தோஷம். பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போறாங்க. போன உடனே நம்ம கோமதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு கோமதி, உன்னோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துருக்கேன். சரவணனோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, இப்போ விவகாரத்தை ஆன வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவங்க எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும். உன்னோட பையன்கிட்ட இதை கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் பொண்ணோட போட்டோ இருக்கான் அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை வாங்கிட்டு வரவும் விடுவோமா அப்படின்னு சொல்லி பொண்ணோட போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இங்க பாரு கோமதி, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ உன்னோட பக்கம் இருந்து எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லவும், என்னென்ன கண்டிப்பா உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு, இது 30 வருஷமா இதுக்காக தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்க எனக்காக வந்து நிற்க மாட்டீங்களா, எனக்காக பேச மாட்டீங்களான்னு இத்தனை வருஷ கனவை நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷனே அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல அந்த போட்டோ வாங்கி நம்ம சரவணன் கிட்ட கொடுக்கவும், டே சரவணா, அண்ணனுங்க 2 பேரும் உனக்கு தேடி அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க, இந்தடா போட்டோவை பாருடா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இதை பார்த்து நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம். இங்க பாருங்கம்மா, உங்களோட அண்ணனுங்க 2 பேரும் எனக்கு நல்லது பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. இங்க பாருடா சரவணா, என்னோட அண்ணனுங்க உண்மையாவே என்னோட பக்கத்து இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்டாங்கடா. கண்டிப்பா இனிமே அவங்க நமக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ்டா சரவணா, இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கோடா. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ப்ளீஸ்டா சரவணா, இப்பயும் உன்னை வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதுக்கு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போலீஸ் வராங்க. வந்த உடனே, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு அந்த குடும்பத்துல இருந்து எந்த ஒரு தொந்தரவு கொடுத்தாலையும் நீங்க எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி சொன்னா கண்டிப்பா நாங்க அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிற்போம். இங்க பாருங்க மேடம், அந்த குடும்பத்துல இருந்து எப்பவாவது என்னவாது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எப்படியாவது அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க மேடம் அப்படின்னு போலீஸ்கிட்ட கோமதி சொல்லி வைக்கவும், இங்க பாருங்க மேடம், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்தில இருந்து உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதையும் மீறி பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க எங்ககிட்ட நீங்க தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, இங்க பாருமா, நான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு, இப்ப பாத்தியா என்னோட வாழ்க்கை எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியம்மா, பாரு என்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில நிக்குதுன்னு பாருமா அப்படி
அப்படின்னு பயங்கர அழுகையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, கோர்ட்ல என்னக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னோட அப்பாவும் அம்மாவும் என்னோட வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னக்கா சொல்ற, அங்க நடந்ததெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சுடர்கிட்ட சொல்லவும், சுடர் பயங்கர ஷாக்கு. என்னம்மா இதெல்லாம், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு, இப்ப பாத்தியா அக்காவோட வாழ்க்கை எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு பாத்தியம்மா, இப்ப பாரு உன்னாலேயே அக்காவோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு அப்படின்னு நம்ம பாக்கியத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாரு மயிலு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இதை எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா இது இப்படி போய் முடியும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாருமா, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமா இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கே, உனக்கு புத்தி இல்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும், எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல, அசிங்கமா இல்லைம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியத்தை. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சரவணனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போற இடத்துல நிறையவே விசாரிக்கிறாரு நம்ம பாண்டியன். பாண்டியன் விசாரிச்சதுல இந்த குடும்பம் எல்லாமே நல்ல குடும்பம் தான், நல்ல பொண்ணு நல்லா படிச்சிருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுறாரு. தெரிஞ்சுக்கிட்ட உடனே முத்துவேல் மேலேயும் சக்திவேல் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை வருது நம்ம பாண்டியனுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனுக்கும் இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு பொண்ணுக்கிட்ட, இங்க பாருங்க என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் தெரியுனா கூட என்கிட்ட ஓப்பனா கேட்கலாம், எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் எல்லா விஷயமும் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி என்கிட்ட பொய் சொன்னா பிடிக்காது, நான் உங்ககிட்ட எவ்வளோ லாயலா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட அவ்வளோ லாயலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சரவணன் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவோம். அந்த பொண்ணு இருந்துட்டு, இங்க பாருங்க உங்க குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனையும், அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட எல்லா பிரச்சனையும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ற போது ஃபியூச்சர் பாஸ்ட்ல நடந்த எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட பாஸ்ட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்டயும் உங்ககிட்ட எப்பவுமே நான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம நான் நடந்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. உங்களை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாம நீங்களும் என்ன சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. இந்த பேச்சை கேட்டுட்டே நம்ம சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க, வாழ்க்கையில நான் ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் செத்தே போனாலும் அவங்க கிட்ட நான் உண்மையா இருக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, அவ்வளோ உண்மையெல்லாம் இருக்க தேவையில்ல. ஒரு சில விஷயத்துல பொய் சொல்லலாம், ஆனால் எந்தெந்த விஷயத்துல பொய் சொல்லணுன்றது ஒன்று இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ரொம்ப பெரிய துரோகம் தான். அதனால தான் அந்த பொண்ணை விட்டுட்டு இப்போது இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நடந்தது எதுவுமே என்கிட்ட நடக்காது, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து குடும்பத்துக்கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக சொல்லவும், இதை பார்த்த பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு போயிட்டு நம்ம சரவணன்கிட்ட, டே சரவணா, உனக்கு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு அதாவது சந்தோஷமாக ஏற்றுக்கிறியா இல்லை குடும்பத்துக்காக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் முழு மனசோட இந்த பொண்ணு ஏற்றுக்கிறேன் மாமா. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பேசுகிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கிட்ட நம்ம பழனிக்கு பயங்கர ஷாக்கு. இங்கே பாருடா சரவணா, நீ இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறுவ, இப்படி கல்யாணத்தை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷம்டா, நீ இப்படி இருக்கிறது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, நீ வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட, இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப, நீ கவலையே படாத அப்படின்னு ஒரு பக்கம் பழனி சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, இங்கே பாருங்க நம்ம பையனோட வாழ்க்கை இத்தோடு போச்சு, அவனோட வாழ்க்கை இத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட பையனுக்கு இப்படி ஒரு அழகான வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்க, முன்னாடி வாழ்க்கை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் என்னோட பையனுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதனால் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்து யாராச்சும் பிரச்சனை பண்ணால் நீங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், என்னோட பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த குடும்பத்தில்
இருந்து என்ன வந்து எங்ககிட்ட சொன்னாலையும் கண்டிப்பாக அது எதுவுமே நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோட தட்டை மாற்றிட்டு இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு முத்துவேல் கையும் நம்ம சக்திவேல் கையையும் பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க அண்ணன், உங்களால் தான் என்னோட பையனோட வாழ்க்கை இப்போது வசந்தமாக போகுது, ரொம்ப சந்தோஷண்ணே, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம கதிரு, செந்திலு இவங்க 2 பேருமே போயிட்டு நம்ம சரவணன்கிட்ட, "இங்க பாருங்கண்ணே, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனால தான் நீங்க விருப்பத்த சொன்னீங்களா? இல்ல எல்லாருக்காகவும் நீங்க இப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதனம் சொன்னீங்களாண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு கதிர், செந்தில், நீங்க 2 பேருமே என்னோட வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு பேசின விதமும், நடந்துக்கிட்ட விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பொண்ணு என்னோட வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா என்னோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, உங்க மனசுக்கு இப்படி தோணுதுன்னா ரொம்ப சந்தோஷண்ணே. நீங்க இவ்வளோ சீக்கிரமா மனசு மாறி இன்னொரு கல்யாணத்துக்கு நீங்க ரெடியாகுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் சரி கதிரும் சரி இப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கதிரோட பொண்டாட்டி, அதாவது ராஜி வந்து, "என்ன கதிர், மாமா என்ன சொல்றாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அண்ணன் முழு மனசோடு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமே என்னோட அண்ணனோட வாழ்க்கையில வசந்தமாக தான் இருக்க போகுது" அப்படின்னு அது குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்த நாள் காலையில் முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக எல்லாருமே கடைக்கு போயிடுறாங்க. முகூர்த்த புடவையும் செலக்ட் பண்ணி இந்த பொண்ணுக்கிட்ட, "இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சரவணனே போய் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "அம்மா, எனக்கு இந்த வாழ்க்கை அமைய போகிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி மனசை குளிர வச்சிடறாரு. "இங்கே பாருடா சரவணா, உன்னோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை என்னோட அண்ணனுங்க 2 பேரும் உனக்கு அமைச்சு கொடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா" அப்படின்றாங்க. "இங்கே பாருமா, இனிமே என்னோட வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நான் இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காந்திமதி இருந்துட்டு முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும், "இங்கே பாருடா முத்து, சக்தி, உங்கள் 2 பேரையும் நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுடா. இத்தனை வருஷமா கோமதியை புரிஞ்சுக்காம அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எதிராக நடந்துக்கிட்டு இருந்து இப்போ அவங்கள எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா? அதை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுடா. நான் இப்போவே செத்தா கூட என்னோட என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சாகணும்னு நினச்சேன். இதெல்லாம் ரொம்ப கண் குளிர நான் பார்த்துட்டேன். இங்கே பாருடா சக்தி, முத்து, நான் இல்லைனா கூட கோமதி குடும்பத்தில் கோமதிக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க 2 பேரும் பார்த்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால இப்பவே நான் செத்தா கூட நான் ஒரு கவலையும் படமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாராத்தா, இத்தனை வருஷமா கோமதியை புரிஞ்சுக்காம நாங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டது ரொம்ப தப்புன்னு, ரொம்ப பெரிய தப்புன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இனிமே நாங்க எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டோம். கோமதி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் அமைச்சுக்கிட்டு இப்போ சந்தோஷமாக தானே இருக்கான். அதை நினச்சி பார்க்காம இப்போ வரைக்குமே அவன் மேலே கோவமாக இருந்து நாங்கள் என்ன சாதிச்சிருக்கோம், ஒன்றுமே கிடையாது. அதனால் நாங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்ததை நினச்சி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆத்தா அப்படின்னு சொல்லவும், இதை நினச்சி இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமாருக்கு ஒரே ஒரு பயங்கர சந்தோஷம் என்னன்னா, நம்ம அரசியை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அரசுகிட்ட போயிட்டு, "என்ன அரசி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாரு, உன் மேலே எனக்கு பயங்கர கோவத்தில் இருக்கேன். நான் இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், என்னோட அப்பாவுக்கிட்டையும் அம்மா கிட்டேயும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. "இங்கே பாரு அரசி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்ற? உனக்கு பண்ணதெல்லாம் பெரிய துரோகம் தான். அதுக்கு நான் பிராயச்சித்தமாக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாரு, உன்னை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. உன்னை லவ் பண்ணி உன்னை நம்பி வந்ததுக்கு நீ என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்ட. இனிமேலும் உன் மேலே நம்பிக்கை வரும்னு எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இனிமே அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணனுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம பாக்கியத்துக்கு காதில் வந்து விழுந்த உடனே நம்ம பாக்கியம் பயங்கர அதிர்ச்சியில் போயிட்டு மயில்கிட்ட, மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் போகிறாங்க. போன உடனேயே நம்ம மயில்கிட்ட,
இங்க பாரு மயிலு, உன்னோட மாமியார் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா மயிலு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா சொல்ற நீ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல மயிலு, எனக்கு இப்பதான் விஷயமே தெரிஞ்சிச்சு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுமா, எதுக்காக இப்படி இழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லுமா, அது வந்து இதை சொன்னா நீ மனசு எப்படி உன்னோட மனசு எப்படி சுக்கு நூறா உடைய போகுதுன்னு எனக்கு தெரியல மயிலு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுமா, இங்க பாரு மயிலு, மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு கூறப்படுவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நாளைக்கு காலையிலேயே கல்யாணமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம மயிலுக்கு அப்படியே நெஞ்சு வடிச்சிடற மாதிரி ஆயிடுது. என்னம்மா சொல்ற நீ, அவங்க ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சினேம்மா, இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடே பண்ணிட்டாங்களாமா, அதெல்லாம் நடக்கவே கூடாதம்மா, என்னோட மாமாவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் என்னோட மாமா எனக்கு மட்டும்தான், நான் போறேம்மா, போயிட்டு நான் என்னென்னு பேசுகிறேம்மா, இங்கே பாருடி, இப்போ போனால் அது ரொம்ப தப்பாயிடும், நம்ம காலையில் போகலாண்டி, இங்கே பாருமா, நான் உன்னோட பேச்சை கேட்டு தானே என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, நான் உன்னோட பேச்சு கேட்கறதா இல்லைம்மா, இங்கே பாருடி, கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம இப்போ போகக்கூடாது, தாலி கட்டுறது நேரத்தில் போனால் அது மட்டும்தாண்டி நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியும், இப்போ போனாங்கன்னா நம்மளை போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் சொல்லி நம்மளை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போய்டும்டி, அதே நம்ம கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் போயிட்டு அங்கே கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிட்டா கண்டிப்பாக அப்போ நடக்காதுடி, கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம காலையில் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம மயிலை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருமா, ஒரு வேளை மாமாக்கு மட்டும் கல்யாணம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேமா, இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரடி மயிலு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்ணு அழைச்சிட்டு வர விஷயத்தெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணன், இதெல்லாம் பார்த்தா கதிர், செந்தில், நம்ம கோமதி, பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட அண்ணனோட வாழ்க்கை இப்படி சந்தோஷமாக மாறணும்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் என்னோட அண்ணன் இப்படியே இருக்கணும், கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம சரவணனை பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட, அத்தை பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இல்லடி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் ஆகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம எல்லாருமே அதாவது முகூர்த்த நேரமும் நெருங்கி வந்துடுது. சரவணனையும் பொண்ணையும் மேடையில் வச்சு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் இருந்துட்டு, சீக்கிரமாமா அங்கே கல்யாணம் நடந்துட போதுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அர்ஜென்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிறைய டிராஃபிக்கு, இவங்க 2 பேரால் வரவே முடியல, செம்ம டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் மயிலுக்கு ஒரே பயம், ஐயோ நம்ம போகிறதுக்குள்ளே கல்யாணம் நடந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும், இங்கே பாருங்க ஐயரே, நல்ல நேரம் முடிய போது, நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க தாலி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க ஐயா அவ்வளோதான், நான் தாலி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து கையில் கொடுக்குறாங்க. நம்ம மயிலோட அம்மாவும் அதாவது வீட்டோட பக்கத்தில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணந்துட்டு தாலியை வாங்கிட்டு கட்ட போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அதாவது ஆட்டோலேருந்து அப்போ தான் இறங்கி வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு தாலியும் கட்டி முடிச்சிடுறாரு. இதை பார்த்து நம்ம மயிலுக்கு நெஞ்சே வெடிச்சிருது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கத்திடுறாங்க. இதை பார்த்து நம்ம பாண்டியனும் சரி நம்ம கோமதியும் சரி பயங்கர கோவத்தில் நம்ம கோமதி வராங்க. இங்கே பாருடி, எங்கடி வந்த நீ, எதுக்காகடி வந்த நீ, இங்கேருந்து கிளம்பிடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருங்கத்த, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாத, நான் இருக்கும்போது என்னோட மாமாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருடி, என்னோட பையனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டே முடிவு பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் என்னோட பையனுக்கு என்ன நடந்தால் உனக்கு என்னடி, நீ யாரோ நாங்கள் யாரோ, நீ யாரடி இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் பயங்கர கோபமாக கத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முத்துவேல் வராரு. வந்த உடனே இங்கே பாருமா, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களே, எதுக்காக திரும்ப திரும்ப வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற
இருக்கிறவங்கள நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, முதல்ல இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, உங்களால தான் ஏன் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் மட்டும் அங்கே எதுவுமே சொல்லாமல் இருந்திருந்தா என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்போ நல்லா இருந்திருக்கும். அவங்களும் கேஸுக்கு பயந்து என்னோட பொண்ணை இந்த வீட்டுக்கு வாழ அனுமதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் உங்களோட பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டோம். இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்ததை நினச்சாவே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு பொண்ணுக்கிட்ட, இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க எப்போவுமே இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, அவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு நினச்சி நான் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு இருந்துட்டு சரவணனுக்கு ஆறுதல் சொல்லவும், அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு, டே சரவணா, கொஞ்ச நேரம் அமைதியே இருடா, நீ எதுவும் பண்ணாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னப்பா பார்த்துக்க போறீங்க, நீங்க என்ன பார்த்துக்க போறீங்க, அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கா, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம மயில் இருந்துட்டு, மாமா நான் இனிமே உயிரோட இருக்கிறதில்ல மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு என்ன முடிவு எடுக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,